டாக்டர் அம்பேத்கர் அவருடைய 69வது நினைவு நாளையொட்டி இன்றைக்கு ஆலந்தூர் தொகுதியில் இருக்கிற நாதம்பாக்கம் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து இன்றைக்கி மரியாதை செலுத்தியிருக்கிறோம். அம்பேத்கர் அவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு நாமெல்லாம் அதாவது உலகத்திலேயே ஜனநாயக நாடு, ஒரு ஜனநாயக பெரிய நாடாக இருக்கிற இந்தியாவில் நாமெல்லாம் மகிழ்ச்சியோடு எந்தவித துன்பமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறோம் என்று சொன்னால் அவர் வடித்து தந்த அந்த சட்டம் தான் இன்றைக்கு மற்ற நாடுகளெல்லாம் கூட எவ்வளோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, அமைதியாக மக்கள் வாழ்கிறார் என்று சொன்னால் அதுக்கு வழி வகுத்தவர் மாபெரும் தலைவர் தான் அம்பேத்கர் அவர்கள். அவர் ஆழ்ந்த காலங்களில் வடநாடுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பாதுகாவலராக அவருடைய உரிமைகளை மீட்டு தரக்கூடிய தலைவராக திகழ்ந்தார். அதே காலகட்டத்தில் தென் மாநிலங்களில் தந்தை பெரியார் அவர்கள், ரெண்டு சமகால தலைவர்கள். தென் மாநிலங்களில் தந்தை பெரியார் அவர்களும், வட மாநிலங்களில் அம்பேத்கர் அவர்களும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளும் கிடைத்திட வேண்டும் என்பதற்காக போராடியவர்கள். அவருடைய வழியில் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு எங்களுடைய தலைவர் காலம் வரை இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலாக இருக்கிற ஒரு இயக்கமும் எங்களுடைய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம், நம்முடைய தலைவர்கள் தான் என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக அவர் இல்லைன்னு சொன்னால் பல உரிமைகள் நாம்லாம் பெற்றிருக்க முடியாது. அப்பேற்பட்ட தலைவருக்கு தான் இன்றைக்கு நாம் அவருடைய நினைவை போட்டுக்கிற வகையில் அவருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இஸ்லாமியர்களை எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலையில் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிற அண்ணாமலை நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. அவங்களாம் வரலாறு தெரியாத பேசிக்கிட்டு, இது 100 ஆண்டு கால பிரச்சனை உங்களுக்கே தெரியும். கீழே கந்தர், மேலே சிக்கந்தர்னு சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கே தெரியும். அது 100 ஆண்டுகளாக அந்த உச்சி பிள்ளையார் கோயில் அருகே இருக்கிற அந்த தீபத்தில் தான் விளக்கேற்றுவாங்க. ஆனால் புதுசாக இதே ஜெயலலிதா பீரியடில் இதே பிரச்சனை வந்தது. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போதும் இதே பிரச்சனை வந்தது. அப்போ அவங்களாம் எந்த அளவுக்கு கையாடினாங்க. இதே எடப்பாடி இப்போ பிரச்சனை வரும்போது இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தாரு, தப்புன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால இன்றைக்கி இது நியாயம் பேசுகிறாரு. இது மக்கள் புரிந்து கொள்வார்கள்.